ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் யூபிஎஸ் கனெக்ஷன் வீட்டுக்கு எப்படி கொடுக்குறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்வெர்டர் இருக்குது, அதுக்கப்புறம் பேட்டரி இருக்குது. ரெண்டுமே இப்போ கனெக்ஷன் இல்லை. நம்மளுக்கு இன்புட்டில் இபிலேருந்து வர ஒரு இன்புட்டுக்காக ஒரு எம்சிபி, ஃபியூஸ் வச்சுக்கிறோம் இன்வெர்டர் ப்ரொடக்ஷனுக்காக, அப்புறம் சுவிட்ச் பாக்ஸ், இன்வெர்டருக்கு இன்புட் கொடுக்கறதுக்காக ஒரு சுவிட்ச் பாக்ஸ், இன்வெர்டரோட அவுட்புட்டுக்காக பார்த்தீங்கன்னா அவுட்புட் எம்சிபி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இருக்குது, அதில் கண்ட்ரோல் எம்சிபிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பல்ப், ஒரு ஃபேன், ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஎஸ் கனெக்ஷன் இப்போ எதுக்கு கொடுக்க போகிறோம்னா இந்த பல்புக்கு இந்த ஃபேனுக்கு மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் ஹெவி லோடுனால இதுக்கு நம்ம கொடுக்க போகிறதில்ல. இது எப்படி கொடுக்கலான்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பேட்டரி வாங்கணும்னா அந்த பேட்டரியில் பாசிட்டிவ் டெர்மினல், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் சொல்லி 2 டெர்மினல் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர்லேருந்து நம்மளுக்கு ரெட் கலரில் ஒரு ஒயர் வரும். அது பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணணும், ரெட் ஒயரை. பிளாக் ஒயர் அதாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஒயர், அதை கொண்டு நம்ம நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் ஒயராக இருக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்வெர்டருக்கும் பேட்டரிக்கான கனெக்ஷன். இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இன்வெர்டருக்கு இன்புட் கொடுப்போம். இன்புட் கொடுக்கறதுக்காக இபிலேருந்து வரது இன்புட் சப்ளை ஃபேஸ் நியூட்ரலில் நம்ம ஒரு எம்சிபி வழியாக ப்ரொடக்ஷனுக்காக எடுத்துருக்குறோம். இதில் நியூட்ரலில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான இதுவும் டிஸ்டர்பும் பண்ணாமல் டைரெக்டாக கொண்டு நம்ம நியூட்ரல் பாயிண்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் சப்ளை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ் சப்ளை தான் நம்ம எடுத்துகிட்டு ஃபியூஸ்க்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இப்போ ஃபியூஸுக்கு இன்புட்டாக கொடுத்த கடைசியில் ஃபியூஸோட அவுட்புட்டை நம்ம ஃபேஸ் பாயிண்டில் இப்படி கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்வெர்டர்லேருந்து நம்மளுக்கு ப்ளக் கொடுத்துருப்பாங்க, அதுதான் இன்புட் இதுக்காக வருது. இதை நம்ம டைரெக்டாக இந்த 3 பின்னோட கனெக்ட் பண்ணுறோம், 3 பின் டாப்பில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இன்வெர்டருக்கு இன்புட்டும் கொடுத்தாச்சு, இதுவும் பண்ணியாச்சு. இப்போ இன்வெர்டரோட அவுட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நமக்கு ஃபேஸ் நியூட்ரல் அப்படிங்கிற 2 ஒயர் கிடைக்கும். இதில் ஃபேஸ் ஒயருன்னு அதே போல் நியூட்ரல் ஒயர் ரெண்டையும் கொண்டு எம்சிபியோட இன்புட்டில் கொடுத்துடலாம். ஃபேஸோடையுமே நியூட்ரலோடையும் கொடுத்துடலாம். இது ஃபேஸ், இது நியூட்ரல். இப்போ நம்ம ஃபேஸு நியூட்ரல் கொடுத்தாச்சு. இப்போ எம்சிபி வரைக்கும் நம்ம கொடுத்தாச்சு. அவுட் கோயிங் தான் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் எந்த யூபிஎஸ் கனெக்ஷன் இல்லாதப்போ இப்படி தான் இருக்குது. இபிலேருந்து ஃபேஸ் நியூட்ரல், இந்த இபி சொன்னால அதே தான் இந்த இடத்துல வந்துருக்கிறேன். இதில் ஃபேஸ் நியூட்ரல் வருது. இந்த ஃபேஸ் நியூட்ரல் ஃபஸ்ட்டு இன்கமிங் எம்சிபியோட டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் மெயின் இன்கம் எம்சிபி இருக்கும், இல்லை ஆர்சிசிபியும் கூட இருக்கும். நம்ம இந்த இடத்துல எம்சிபி போட்டிருக்கிறோம். இந்த எம்சிபியில் ஃபேஸில் ஒன்று கனெக்ட் பண்ணி நியூட்ரல் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நியூட்ரல் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் எம்சிபி நியூட்ரல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிருக்கு. எதோடனா நம்மளோட பல்போட நியூட்ரல், ஃபேனோட நியூட்ரல், அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட நியூட்ரல். சில டைம் இண்டிவிஜுவலாக நியூட்ரலையும் கூட கொண்டு வந்திருப்பாங்க, சின்ன கேபிள் போட்டு. பெரிய கேபிள் போடுறப்ப நம்மளுக்கு ஒரே ஒரு நியூட்ரல் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு நியூட்ரலுக்கு மாதிரி காட்டிக்கிறேன். இந்த ஃபேனோட ஃபேஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா லைட்டோட ஃபேஸு, ஃபேனோட ஃபேஸு, ஃப்ரிட்ஜோட ஃபேஸ் மூணையும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் எம்சிபிக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கு. அவுட்புட் எம்சிபியோட அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த 3 எம்சிபிக்கு இன்புட்டாக கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதாவது இபிலேருந்து வர ஃபேஸில் கொண்டு கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஆன் பண்ணுற எம்சிபி ஆன் பண்ணுற டைமில் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இது 3மே இபிலேருந்து வந்துட்டுருக்கும். இப்போ இன்வெர்டரை கனெக்ஷன் பண்ணுறப்போ நம்ம இன்வெர்டரில் வர ஃபேஸ் சப்ளை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நியூட்ரல், இந்த இன்வெர்டரோட அவுட்புட்டு ஃபேஸ் நியூட்ரல். இந்த நியூட்ரலை நம்ம டைரெக்டாக இந்த காமன் நியூட்ரலோட கனெக்ட் பண்ணிடுவோம். காமன் நியூட்ரலோட நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸ் சப்ளை மட்டும் பண்ணணும். ஃபேஸ் சப்ளை நம்ம எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இன்வெர்டரோட ஃபேஸை நம்ம மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இந்த டைமில் நம்ம ஃபேனுக்கும் இந்த லைட்டுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம், இந்த ஃப்ரிட்ஜுக்கு கொடுக்க போகிறதில்ல. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட இபிலேருந்து ஒரு ஃபேஸ் இப்போ 3க்குமே இருக்குது, லைட்டு, ஃபேனு, ஃப்ரிட்ஜுக்கு. இப்போ லைட்டுக்கு ஃபேனுக்கும் இபியில் வர ஃபேஸ் லைனை கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அவுட்புட்டாக 3மே பார்த்தீங்கன்னா இன்புட்டாக போயிருக்குது 3 எம்சிபிக்கு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த 2ஓட
போகிறதே கட் பண்ணோம்னா இப்போ இது வழியாக வர ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கட் ஆகி போயிடும். இந்த வழியாக வர ஃபேஸ் எம்சிபி வந்து ஃப்ரிட்ஜோட எம்சிபிக்கு மட்டும் போயிட்டுருக்கும். இந்த 2 எம்சிபிக்கு இன்புட் இல்லாத போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனும் லைட் எரியாது. இப்போ நம்ம கொண்டு வந்து இந்த ஃபேஸ் இன்வெர்டர் ஃபேஸை நம்ம கொண்டு வந்து இந்த பாயிண்டோட கனெக்ட் பண்ணுறது மூலமாக இப்படி கனெக்ட் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்வெர்ட்டரோட அவுட்புட்டில் வர ஃபேஸ் வந்து இன்வெர்ட்டரோட அவுட்புட் ஃபேஸ் வந்து நம்மளுக்கு இந்த எம்சிபி லைட் எம்சிபிக்கு ஃபேன் எம்சிபிக்கு கிடைக்குது. அதனால இந்த லைட்டு ஃபேனுக்கு மட்டும் நம்மளுக்கு இன்வெர்ட்டர் சப்ளை கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ எப்படி வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இபிலேருந்து இன்புட் சப்ளை வருது. இந்த இன்புட் சப்ளை வந்து ஃபஸ்ட்டு ஃபியூஸ் வழியாக உள்ள பூந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் பாக்ஸில் வந்து நின்றுருக்கும். இந்த சுவிட்ச் பாக்ஸில் வந்து நம்ம இன்வெர்ட்டரோட 3 பின் டாப் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்போம் இன்புட்டாக. சப்ளை இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து டேரெக்டாக ரிலேவை இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு இபிக்கு கனெக்ட் பண்ணும். அப்படி கனெக்ட் பண்ணுற டைமில் நம்மளோட அவுட் கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா வரது இபியோட அவுட்புட் தான் வந்துட்டுருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெர்ட்டரோட ஃபேஸ்ன்னு சொன்னால் பார்த்தீங்களா அது இபி ஃபேஸாக தான் இருக்குது பவர் இருக்கிற டைமில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லைட்டுக்கும் ஃபேனுக்கும் பவர் கொடுத்துட்ருக்கும். இப்போ எப்போ பவர் கட் ஆகுதோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இதுலேயுமே சப்ளை இருக்காது, இங்கேயும் சப்ளை இருக்காது. அந்த டைமில் பேட்ரி வந்து இன்வெர்ட்டர் வந்து பேட்டரியில் இருக்கிற பவரை எடுத்துக்கிட்டு அது ஏசியாக மாற்றி நம்மளுக்கு இந்த ஃபேஸ் அவுட் கோயிங் எம்சிபி வழியாக நம்மளுக்கு ஃபேஸ் இன்புட்டை கொடுக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்வெர்ட்டர் ஃபேஸ் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு, லைட்டுக்கு ஃபேனுக்கு மட்டும் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் பவர் கட் ஆச்சுன்னா இந்த லைட் ஃபேன் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகுது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு ஃப்ரிட்ஜு கொடுத்த எம்சிபியோட இன்கமிங் ஃபேஸ் வந்து இபியில் இல்லாதனால ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ ஃபேனும் லைட்டு மட்டும் ஆப்ரேட் ஆகும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக வீட்டுக்கு யூபிஎஸ்க்கு வந்து கனெக்ஷன் வந்து கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.